பிராத்மிக் புக்கு பேஜ் நம்பர் 46 சப்தார்த்து பார்க்க போறோம். கம்ரா அறை, அலக் தனி, குச் சில, கட்டுகள் பலாப்பழம், பௌதா செடி, லால் சிகப்பு, பீலா மஞ்சள், சஃபேத் வெள்ளை, மித்ர நண்பன், தே கொடு, பசந்த் விரும்பு, பகுத் அதிகம், தோடா கொஞ்சம், சாகியே வேண்டும், சிர்ஃப் மாத்திரம், மட்டும், அச்சா நல்ல, நயா புதிய, சிக்கானா கற்றுக்கொடு, சீக்னா கற்றுக்கொள். இப்ப இந்த பாடத்தோட டீடைல்ஸ் பார்க்க போறோம். பாட் 15 பாடம் 15 யக் ஹமாரா கர் ஹை. பேஜ் நம்பர் 44 घर है, यह हमारा घर है, இது நம்முடைய வீடு. इसमें 6 कमरे हैं, இதில் 6 அறைகள் இருக்கிறது. एक बड़ा कमरा है, இது பெரிய அறை. एक पिताजी का कमरा है, இது அப்பாவுடைய அறை. पिताजी इसमें पढ़ते लिखते हैं, அப்பா இதில் படிக்கிறார் மற்றும் எழுதுகிறார். मेरे भाई के लिए एक अलग कमरा है, என்னுடைய சகோதரனுக்காக ஒரு தனி அறை இருக்கிறது. वह छोटा कमरा मेरा है, அந்த சிறிய அறை என்னுடையது. मेरा छोटा भाई भी उसमें पढ़ता लिखता है, என்னுடைய சிறிய சகோதரனும் அதில் படிக்கிறான் மற்றும் எழுதுகிறான். हमारे घर के पीछे एक सुंदर बगीचा है, நம் வீட்டுக்கு பின்னால் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது. उसमें कई पेड़ है, அதில் பல மரங்கள் இருக்கிறது. कुछ आम के पेड़ है, கொஞ்சம் மாம்பழ மரங்கள் இருக்கின்றன. कुछ अमरूद के पेड़ है, கொஞ்சம் கொய்யா மரங்கள் இருக்கின்றன. एक कटहल का पेड़ भी है, ஒரு பலாப்பழ மரமும் இருக்கிறது. பகீச்சே மே फूल के पौधे भी हैं, தோட்டத்தில் பூக்களுடைய செடிகளும் இருக்கிறது. कुछ फूल लाल है, கொஞ்சம் பூக்கள் சிகப்பு. कुछ पीले है, கொஞ்சம் மஞ்சள் நிற பூக்கள். और कुछ सफेद भी है, கொஞ்சம் வெள்ளை நிற பூக்களும் இருக்கிறது. हम फल खाते हैं और कुछ फल मित्रों को भी देते हैं, நாம் பழம் சாப்பிடுகிறோம், கொஞ்சம் பழங்கள் நண்பர்களுக்கும் கொடுக்கிறோம். मुझे कटहल बहुत पसंद है, எனக்கு பலாப்பழம் மிகவும் பிடிக்கும். पिताजी को आम बहुत पसंद है, அப்பாவுக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். पिताजी आप आम लीजिए, அப்பா நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். आप थोड़ा दूध भी लीजिए, நீங்கள் கொஞ்சம் பாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். नहीं आज थोड़ा दूध भी नहीं, आज मुझे फल नहीं चाहिए, இல்லை எனக்கு இன்று பழம் வேண்டாம். मुझे सिर्फ दूध चाहिए, எனக்கு வெறும் பால் மட்டும் போதும். क्या आप सिर्फ दूध लेंगे, என்ன நீங்கள் வெறும் பால் மட்டும் எடுத்துக்கொள்கிறீர்களா? हाँ मैं आज सिर्फ दूध लूंगा, நான் வெறும் பால் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். पिताजी मुझको एक नई किताब चाहिए, அப்பா எனக்கு ஒரு புதிய புத்தகம் வேண்டும். अच्छा तुमको एक अच्छी किताब देता हूँ, நல்லது உனக்கு ஒரு நல்ல புத்தகம் கொடுக்கிறேன். आप गोविंद को भी नई किताब दीजिए, அப்பா நீங்கள் கோவிந்தனுக்கும் ஒரு புதிய புத்தகம் கொடுங்கள். अच्छा तुमको 2 किताब देता हूँ, நல்லது. अच्छा तुमको 2 किताब देता हूँ, நல்லது உனக்கு 2 புத்தகங்கள் கொடுக்கிறேன். ஏ கிதாப் தும் லோ, ஏ கோவிந்துக்கோ தோ, ஒரு புத்தகத்தை நீ எடுத்துக்கொள், ஒரு புத்தகத்தை கோவிந்தனுக்கு கொடு. பிதாஜி ஹமே கலமே பி சாயே, அப்பா எங்களுக்கு பேனாக்களும் வேண்டும். பிதாஜி ஹமே கலமே பி சாயே, அப்பா எங்களுக்கு பேனாக்களும் வேண்டும். கலம் கல் தூங்கா, பேனா நாளை கொடுக்கிறேன். ஆஜ் சிர்ஃப் கிதாபே தூங்கா, இன்று வெறும் புத்தகங்கள் மட்டும் கொடுக்கிறேன். மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காதே ஹே, மோகன் யார் உனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள்? मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं, எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார். हिंदी सीखने के लिए तुम कहाँ जाते हो, ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக நீ எங்கே போகிறாய்? मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ, நான் தினமும் மாலையில் மாஸ்டருடைய வீட்டுக்கு போகிறேன். वहाँ मैं सिर्फ हिंदी सीखता हूँ, நான் அங்கே வெறும் ஹிந்தி மட்டும் கற்றுக்கொள்கிறேன். இந்த லெசனை முடிச்சுட்டு இந்த லெசன்ல இருக்கிற பின்னாடி பேஜ் நம்பர் 46ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.